வணக்கம் நண்பர்களே. தொழில் தொடங்கி பல வருடங்கள் ஆச்சு. முன்னேற்றம் இல்ல. நிறைய தொழில்கள் தொடங்கி வேற தொழில்கள் செய்து பல தொழில்களில் ஏமாற்றமும் பண கஷ்டம், மன கஷ்டம் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னு நிறைய பேர் எனக்கு தனித்தனியாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த டிஎம்ன்றீங்க. எனக்கு முன்னாடி டிஎம்னா என்னன்னு தெரியாது. இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அப்படியே பெருசாக அம்பானிலாம் ஆகலை, அதனால் நீங்களே என்னை ஏற்றி விட வேண்டாம். எப்படி தொடர்ந்து ஒரு கிளினிக்கை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, அது மெல்ல மெல்ல க்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய கிளினிக்ஸ் திறந்து மூடி இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ப்ராக்டோ இது போல் வலைதள தளங்களை பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் இல்லாமல் இப்போது இந்த கமர்ஷியலாக நிறைய இன்சூரன்ஸு, என்ஏபிஎல் இதுலேயும் இல்லாமல் எப்படி தனியாக ஒரு பாதையை அமைக்கிறீங்க. இப்போது இல்லை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதனால் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணுறீங்க. நல்ல திட்டங்கள் செய்யாது இருக்கட்டும், ஒரு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாமே பின்புலனாக இருக்கிறது முயற்சி தான். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இதில் இந்த சமுதாயம் முழுக்கவும் கடந்த ஒரு 20 வருடங்களில் செய்த ஒரு தவறை, நான் அதை தவறு என்று தான் சொல்வேன், செய்த ஒரு தவறை நாங்கள் செய்யாது இருந்திருக்கிறோம். அதை பற்றி தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு நேரடியாக தலையில் உடைச்ச மாதிரி சொல்கிறேன். அதுதான் சிசிடிவி கேமரா. இந்த சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது இருந்தால் நல்லது தானேப்பா. நாளைக்கு நமக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி விற்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆஃபீஸை கண்காணிச்சுக்கலாம், உங்கள் ஹாஸ்பிட்டலை கண்காணிச்சுக்கலாம், உங்கள் ஒர்க் பிளேஸை கண்காணிச்சுக்கலாம், வீட்டில் இருந்தாலும் கண்காணிச்சுக்கலாம், நீங்கள் எங்கேயும் டூர் போனாலும் கண்காணிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு போகும்போது வேலைங்கிறது காலில் போடுற செருப்பு மாதிரியும் சொல்லுவாங்க சில பேர். வீட்டுக்கு போனோடனே அதை வெளியே கலட்டி வச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷம். வீட்டில் போன பிறகு கூட சிசிடிவி கேமராவில் கம்பெனி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, யார் வந்துக்கிட்டு இருக்கா, இல்லை ஒரு சுற்றுலா போனால் கூட கம்பெனியில் கேட்டில் யார் வந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அப்சசிவ்னஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை சொல்லி ப்ரொமோட் பண்ணி, அதனால் எங்கள் சென்டரில் பல வசதிகள் நாங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் எங்களை ரீட்ரோ, பின்னாடி போகிறீங்க பூமர் டாக்டர் அப்படின்னு சொன்னால் கூட பின்னாடி போனாலும் சில நல்ல விஷயங்கள் காலத்துக்கு ஏற்ப உள்ள விஷயங்களை வச்சு தான் இருக்கிறோம். காலத்துக்கு ஏற்ப வந்த விஷயங்களை செய்யாதது ஒன்று தான் இந்த சிசிடிவி கேமரா. எங்கள் மையத்தில் சிசிடிவி கேமரா அதாவது என்ட்ரி எக்ஸிட் கேட்டில் இருக்குது. அதாவது யார் வரா யார் போகிறா. பட் கம்பெனிக்குள்ளேயே கேமரா கிடையாது. முக்கியமாக பணம் பரிவர்த்தனை செய்கிற இடத்துல கிடையாது, மாத்திரை கொடுக்குற இடத்துல கிடையாது, பேஷண்ட் இருக்கிற இடத்துல கிடையாது, ஓபி வெயிட்டிங் பிளேஸில் கிடையாது, டாக்டருக்கு ரூமுக்கு வெளியே யார் வராங்க போகிறாங்கன்ற இடத்துல கிடையாது. இதுக்கான ப்ளஸ் மைனஸ் பற்றி சொல்கிறேன். இதில் எனக்கு தெரிஞ்ச எந்த ப்ளஸ்ஸுமே இல்லை, எல்லாமே மைனஸ் தான். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் போயிடும். ஆஸ் அ பாஸ், ஆஸ் அ ஓனர், ஆஸ் அ லீடர், ஆஸ் அ ராசா, ஒரு ராஜாவாக இந்த நிர்வாகத்துக்கு தோல்வி. ஒற்றர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த ஒற்றனை பார்க்க இன்னொரு ஒற்றனை நியமிக்க வேண்டுமே தவிர ஒற்றனை ஒற்ற செய்வதற்கு ராஜாவே போகக்கூடாது. அப்போது அந்த சிசிடிவி கேமராவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு எல்லாமே அடுத்தவன் ஏதாவது தப்பு செய்கிறானாங்கிற எண்ணத்திலே வந்துடும். ரெண்டாவது விஷயம், நம்ம ஸ்டாஃபை நம்மளே சந்தேகப்படுற மாதிரி ஆகிடுது. இது என்னப்பா இல்லைங்கம்மா இருக்குது, நீ சொல்கிற ஆடியோ பார்த்து வீடியோ பார்த்து யாரை கெட்டுற போகிறாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பாஸு உங்கள் ஸ்டாஃபை நீ நம்பணும். தவறே செய்ய மாட்டான்னு கேட்டால் தவறு செய்வான். ஒருவேளை நம்ம வீட்டு பிள்ளை குழந்தை நம்ம அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுத்துட்டா உடனே சிசிடிவி கேமராவை பிடிச்சி டிஸ்மிஸ் பண்ணிடுவோமா, இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோமா? ஆமாம், அயலானை தன்னை போல் நேசித்தல் தான் நான் சொல்லியிருக்கிறாங்க. லவ் தை நேபர் அஸ் தை செல்ஃப். மற்றவர்களை நம்மை போல் தான் நேசிக்கணும். ஓகே, தெரியாமல் எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தவறுகள் நடந்திருக்கான். தவறுகள் நடந்திருக்கு, இல்லைன்னா நான் சொல்லலை. தவறு நடந்து ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அகப்படும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை, உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இது அதை போல் தவறு செய்திருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அது போல் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவர் மனம் திரும்புவார்கள். இந்த எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு பிக்கஸ்ட் ரிசோர்ஸ், தன்னை மேம்படுத்தக்கூடிய ரிசோர்ஸ். மற்ற பொருட்களுக்கு டெப்ரிசியேஷனுங்க. இந்த எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நேற்று வாங்கின பைக்குக்கு இன்றைக்கி விலை ₹1 கம்மியாகிடும், நேற்று வாங்கின பைக்கு அடுத்த வருஷம் ₹10,000 கம்மியாகிடும். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது. நேற்றைய மனிதர்கள் இன்றைக்கி முன்னேற்றமாக இருப்பார்கள், இன்றைய மனிதர் நாளைக்கு மிக மிக முன்னேறிய நிலையில் இருப்பாங்க. நம்ம ஸ்டாஃபும் அப்படி தான். உதாரணம், எங்கள் சென்டரில் ஒரு 11 வருஷத்தில் ஒரு ஸ்டாஃப் இருக்காருன்னா அவர் முதல் வருஷத்தில் வந்தார், அதே மாதிரி இன்றைக்கி இல்லை.
பல மடங்குல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. நான் இல்லாத நாட்கள்ல, பல பிரச்சனைகள் உள்ள நாட்கள்ல, அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லனாலும், அத மேனேஜ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி டெவலப் ஆயிருக்காரு. அவர் ஒரு சில நாட்கள்ல ஒரு சில தவறுகள் செய்திருக்கலாம். எந்த மாரி தவறுகள் செய்யலாம்? ஒரு மனிதன் 3 விதத்துல தான் தவறு செய்யலாம். அறத்துல தவறு செய்யலாம், பொருள்ல தவறு செய்யலாம், இன்பத்துல தவறு செய்யலாம். அத தவறு செய்யும் பொழுது மன்னிச்சு மட்டும் விடுறது முக்கியம் இல்ல. அதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த மாற்றங்கள் எல்லாமே கேமரா இருந்தாக்கா, கேமரா முன்னாடி என்னங்க பண்ணுவாங்க? பொதுவா நடிகர்கள் நடிக்க தான் செய்வாங்க. உங்க ஸ்டாஃப் உங்க உங்க ஊழியத்துல, உங்க விஷயத்துல, உங்க ஹாஸ்பிட்டல்ல, உங்க நிர்வாகத்துல, உங்க தொழில்ல நடிக்க தான் செய்வாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ அந்த கேமராவ எடுத்துட்டீங்கன்னா, உங்க ஸ்டாஃபோட உண்மையான ரூபம் தெரியும்னு நெனச்சுக்காதீங்க. உண்மையான மென்மை தெரியும். ஏன் எல்லாரையும் சந்தேக பார்வையிலேயே பார்க்கணும்? அவங்க உண்மையான, மென்மையான, அழகான தோற்றம் தெரியும். அந்த அழகான தோற்றத்தோட நீங்க பகிர ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள் இடமும் அது மருத்துவமனையா இருக்கலாம், இல்ல ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ஆஃபீஸா இருக்கலாம், ஒரு பிபிஓவா இருக்கலாம். எதுவா இருந்தாலும். அது பன்னாட்டு நிறுவனங்கள் நம்ப மாட்டாங்க சார். ஏன்னா, அவன் ஓனர் எங்கேயோ இருக்கிறான். அவன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அக்யூஸ்ட் தான். அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். சின்ன சின்ன அவன் அத தவற செய்றான் அப்படின்னா, அவனுக்கு அது தேவைப்பட்டும் இருக்கலாம். அவன் அது எல்லாமே செஞ்சிருக்கலாம். அவன் பண்றான்னு 10க்கு 10ல வியாபாரம் பண்றவன் கூட 4 கேமரா வச்சிருக்கிறான். டிவிஆர் போட்டு. கேமராங்கிறது வாழ்க்கைக்கு அவசியமற்ற ஒரு விஷயம். நினைவுகள் மனதில பகர வேண்டும். அப்ப நீங்க இப்போ ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறீங்களே, இதுக்கு பயன்படுத்துங்க. நல்லதுக்கு பயன்படுத்துங்க. ஏன் அத சந்தேக பார்வையில உடனே இல்ல போலீஸ் தான் சொல்லியிருக்கே. அது மாரி சட்டதிட்டங்கள் வாயிலாக பார்த்தாலும், பப்ளிக் பிளேஸஸ்ல கவர்மெண்ட், என்ஜிஓஸ், ஆஃபீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வச்சுப்பாங்க. நம்ம ஆஃபீஸ்க்குள்ள வைக்கணும்னு எந்த சுப்ரீம் கோர்ட்டோ, எந்த ஹை கோர்ட்டோ தீர்ப்பு அந்த மாரி குடுக்கல. இஷ்டம் இருந்தா வைங்க. இல்லன்னா விடுங்க. நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே கேமரா வச்சுக்கிறது நம்ம ஸ்டாஃப் மேல நம்பிக்கை இல்லாததான். அப்படியெல்லாம் போய் உச்சகட்டம் போய் வீட்டுக்குள்ள கேமரா வந்துருச்சுங்க இப்போ. நீங்க நம்புவீங்க நம்ப மாட்டீங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரி எக்ஸிட்ல இருக்கு, ஹால்ல இருக்கு. ஏன்? பெட்ரூமோட என்ட்ரியில யார் வரா, யார் போறான்ற அளவுக்கு சந்தேகம், சஸ்பிஷன் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான நோய். அந்த நோயை அதிகப்படுத்தும் இந்த கேமரா அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கருத்தை சொல்லி, மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்கள் நிறுவனத்தில் கேமரா இல்லை என்பதை மார்த்தட்டி சொல்லி பெருமை கொள்கிறேன். உங்கள் நிறுவனம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கேமராவை அகற்றி தூக்கி போடுங்கள். உங்கள் ஊழியர்களை உங்கள் நண்பராக மாற்றுங்கள். வெற்றியை காண்பீர்கள், வெற்றியை ருசிப்பீர்கள். நன்றி, வணக்கம்.